Exercise 2.2 First sum. For what values of natural number n, 4n can end with the digit 6? For what values of n, n 4n end with digit 6 ன்னு முடிகிற நம்பர்ஸில் n 4n என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் 4 power n ஈக்குவல் டு 4 power n ஃபஸ்ட் எடுக்கிறோம். 4 வந்து 2 into 2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ 2 into 2 power n. ஸோ இது ரெண்டையும் பிரித்து எழுதுகிறோம். ஸோ 2 power n into 2 power n. Therefore 2 is a factor of 4 power n எழுதிக்கலாமா? இது 4 power n 2 power n ஓட மல்டிபிள்ஸாக எழுதியிருக்கோம். அதனால் 2 is a factor of 4 power n நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 4 power n is 4 power n வந்து எப்போதும் ஆல்வேஸ் ஈவன். அண்ட் ஈவன் நம்பர் n with 4 and 6 ஆல முடியும். ஏன்னா 4 power n தானே. ஸோ நமக்கு 4 டேபிள் தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கலாம். ஆல்வேஸ் end with 4 and 6. when n is an even number, when n வந்து சப்போஸ் ஈவன் நம்பராக இருக்குது அப்படின்னா 2 4 6 8 ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கணும்னா தென் 4 power n can end with digit 6. நம்ம பார்க்கலாம். 4 power இங்கே 1 பார்க்குறோம், 1 வந்தால் 4 தான். 4 power 2 வந்தால் 16 தான். ஸோ 4 power 1 எழுதக்கூடாது. சப்போஸ் 4 power 3 போட்டோன்னா 16 into 4 64. இது 4ல் முடியும். ஸோ நம்ம 4 எழுதக்கூடாது. 4 power 6 பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு 4 power 4 பார்க்குறோம். 4 power 4 போடும்போது end with 6ல் முடியுதா? 4 power 8 போடும்போது அது 4ல் முடியும். இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் நம்ம end with 6ன்னு சொல்லிடலாமா? then 4 power n can end with the digit 6. Example 4 square equal to 16 and 4 power 4 equal to 256. ends with 6. Second sum. If m, n are capital N. m என்ற நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்குது. For what values of m does 2 power n into 5 power m ends with 5? 5ன்னு முடிகிற 2 power n 5 power n அதோடைய n m வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 2 power n 5 power n கொடுத்துருக்காங்களா? ஸோ 2 power n is always even. 2 power nல இருக்க எல்லா நம்பர்ஸும் ஈவன் நம்பர்ஸ். ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் n நமக்கு தெரிஞ்சது எழுதியிருக்கோம். 5 power m is always all number. 5 power m வந்து ஆல் நம்பர் தான், அதுவும் தெரியும். அண்ட் ends with 5ல் முடியும். ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் m. பட் 2 power n into 5 power m கொடுத்துருக்காங்களா? இட்ஸ் ஆல்வேஸ் ஈவன் அண்ட் ends with 0. இங்கே 5ஆல் முடியுது, இங்கே ஈவன் நம்பரில் முடியுது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக ends with 0 தானே கிடைக்கும். ஸோ 0ல் முடியுது. therefore 2 power m into 5 power m cannot end with the digit 5 for any values of m. இங்கே 5ஆல் முடிகிற நம்பர் 5 வருமானு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 0 தான் வருது. ஸோ cannot end with 5 with the digit 5ன்னு எழுதியிருக்கோம். Third sum. Find the HCF of 252525 and 363636. Solution. Using Euclid's division algorithm யூஸ் பண்ணும்போது ஃபார்முலா என்னது? a equal to bq plus r. ஸோ a ஃபஸ்ட் வேல்யூ எழுதியிருக்கோம், b வேல்யூ இன்ட்டு q 1 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா ரிமைண்டர் 1 1 1 1 1 1 கமா r வந்து நாட் ஈக்குவல் 0. இங்கே rன்றது எது? இதுதான் r ரிமைண்டர். ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம a வேல்யூவாக எடுத்துக்கிறோம் அண்ட் இதை இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இன்ட்டு 2 q வேல்யூ நமக்கு என்ன போடுறோம்? 2 ப்ளஸ் அப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 30303. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இதை இங்கே எழுதிக்கிறோம் ஏவா. ரிமைண்டர் வந்து b வேல்யூ எழுதிக்கிறோம். ஸோ இன்ட்டு 3 போட்டோன்னா ப்ளஸ் 20202. r ஈக்குவல் 20202 வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து இதை a வேல்யூ எழுதிட்டு 20202வை b வேல்யூ எழுதிக்கிறோம். இன்ட்டு 1 போடும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 10101 கமா ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ 20202வை ஏவா எழுதிக்கிறோம் அண்ட் 10101 b எழுதிக்கிறோம். அப்போ நம்ம q என்ன கிடைக்கும்? 2. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ ரிமைண்டர் என்னது? 0 கமா r ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம HCF வேல்யூ என்னது? 10101 தான் HCF. So therefore the HCF of
252525 and 363636 is 10101. Fourth sum, if 13824 equal to 2 power a into 3 power b, find a and b. 1284 equal to 13824 equal to a power 2 power a into 3 power b ன்னு கொடுத்துருக்காங்க. யூஸ் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை எழுதிக்கிறோம் 13824. இதை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாம்? 2 into 6912 எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட்டு 6912 பிரித்து எழுத போகிறோம். 2 into 3456 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? 6912 கிடச்சிரும். ஸோ இந்த வேல்யூஸை 2 into 1728 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணதை பிரித்து எழுதும்போது 2 into 864 எழுதியிருக்கோம். இந்த வேல்யூ 864 2 into 432 எழுதியிருக்கோம். 432 2 into 216 எழுதியிருக்கோம். அது வந்து 2 into 108 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 into 54, 2 into 27, 3 into 9, 3 into 3. நமக்கு மொத்தம் எத்தனை 2s கிடைக்கும்னா 9 2s and 3 3s கிடைக்குது. ஸோ 2 power 9 எழுதிக்கலாமா? இன்ட்டு 3 power 3. இங்கே வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? 2 power a இன்ட்டு 3 power b. ஏபியோட வேல்யூ வந்து நம்மளை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ என்னது 9 அண்ட் பி வேல்யூ இங்கே என்ன இருக்குது 3. ஸோ therefore a equal to 9, b equal to 3. Fifth sum, if P1A1 into P1A2 into P3A3 into P4A4 equal to 113400, where P1, P2, P3, P4 are prime in ascending order. இந்த நம்பர்ஸ் எல்லாம் prime ன்னு சொல்லியிருக்காங்க, ascending order, and x1, x2, x3, x4 லாம் integers. Find the values of P1, P2, P3, P4 and x1, x2, x3, x4 ஓட values நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்கதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா P1 into x1 into P2 into x2 into P3 into x3 P4 into x4 equal to 11340 நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ட்ரீ படி நம்ம பிரித்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஸோ 11340 எப்படி பிரித்து எழுதிக்கலாம்? 2 into 5756700. இது ரெண்டை பிரித்து எழுதும்போது 2 into 28350 எழுதியிருக்கோம். இது ரெண்டை பிரித்து 2 into 14175, இது ரெண்டை பிரித்து 2 into 4725, 3 into 571575, 3 into 525, 3 into 175. 175 3 into 35 எழுதிக்கலாமா? 35 எப்படி பிரித்து எழுதிக்கலாம்? 5 into 7. நமக்கு இங்கே எத்தனை த்ரைஸ் இருக்குது? 2 3s and 3 4s and 5 வந்து 2 times and 7 1 time இருக்குது. அதை நம்ம எழுதிக்கிட்டோம். ஸோ P1 என்னது? கீழே இருக்கிறது தான் P1. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? P1 பவர் x1. ஸோ P1 வேல்யூ 2, பவரில் இருக்க வேல்யூ 3. ஸோ அது x1 equal to 3. இது வந்து P2ன்னு எடுத்திருக்கோம் 3, பவரில் இருக்க வேல்யூ x2 equal to 4, P3 வந்து 5, x3 வந்து 2, P4 வந்து 7, x4 வந்து இங்கே 1 இருக்குது அர்த்தம். ஸோ 1. Sixth sum, find LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் யூஸ் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் 3 ஃபஸ்ட்டு போடணும் 408க்கு. அதை வந்து 2 into 204 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 204 2 into 102ன்னு எழுதிக்கலாம். 102 வந்து 2 into 51, 51 3 into 17. இப்போ 170 பிரித்து எழுதுகிறோம். 2 into 85, 85 வந்து 5 into 17 எழுதியிருக்கோம். இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் எழுதுகிறோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் 408 equal to 2 power எத்தனை இருக்குது? 1 2 3. ஸோ 2 power 3 இன்ட்டு 3 எத்தனை டைம் இருக்குது? 1 டைம். ஸோ 3 power 1. 17 1 டைம் இருக்குது. ஸோ 17 power 1. 170 equal to 2 எத்தனை டைம்? 1 டைம், 5 1 டைம், 17 1 டைம். ஸோ எழுதியாச்சு. HCF of 408 and 170 எழுத போகிறோம். HCFனா என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் HCF. ஸோ 2 பவர் இங்கே என்ன இருக்குது? இதில் வந்து மினிமம் வேல்யூ தான் நம்ம எழுதுவோம். ஸோ 1. இங்கே 5 பவர் வந்து 1 இருக்குது, இங்கே இல்லை அப்படின்னா என்ன இருக்குதா அர்த்தம்? 5 பவர் 0 இருக்குதா அர்த்தம். ஸோ நம்ம எழுத தேவையில்ல. ஸோ 3யும் அப்படி தான், இங்கே இருக்குது ஆனால் இங்கே இல்லை. அப்போ இங்கே வந்து 3 பவர் 0 இருக்குதா அர்த்தம், நம்ம எழுதக்கூடாது. 17 எழுதுகிறோம். எனக்கு 17 பவர் 1. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு 2 into 17 equal to
34. LCM of 408 and 170 equal to, இப்போ LCM எழுதும்போது இப்போ ஃபஸ்ட்டு 2 போடுறோம். 2 பவரில் மேக்ஸிமம் என்ன இருக்குது? 3 எழுதிட்டோமா? ஸோ 3 போடும். 3 மேக்ஸிமம் 1 தான். 5 பவர் 1 தான். அண்ட் 17 பவரும் 1 தான். 2 பவர் 3 என்னது? 8. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும்? 2040. 7th sum. Find the greatest number consisting of 6 digit which is exactly divisible by 24, 15, 36. இப்போ 24 வந்து ஃபேக்டரைசேஷன் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ட்ரீ படி பிரித்து எழுதுகிறோம். 2 × 12, 2 × 6, 2 × 3 எழுதிக்கும். 15 வந்து 3 × 5 எழுதிக்கும். 36 வந்து 3 × 12, 2 × 6 and 2 × 3 எழுதிக்கும். இப்போ 24க்கு எத்தனை 2 கிடைக்குது? 3 டைம்ஸா 2. ஸோ 2 பவர் 3 × 3 பவர் 1. 15 வந்து 3 × 5. 36 வந்து 3 ஸ்கொயர் × 2 ஸ்கொயர். இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் பார்க்குறோம். எல்சிஎம் பார்க்கும்போது இந்த 3க்கு பார்க்கும்போது 2 பவர் அதிகமாக உள்ளது 3யா? ஸோ 2 பவர் 3 இன்ட்டு இங்கே 3க்கு வந்து ஸ்கொயர் இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 பவர் 1. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 360. If the number has to be exactly divisible by 24, 15 and 36, இந்த 3 நம்பரால் டிவிசிபிள் ஆச்சுன்னா இப்போ 3 அதோட எல்சிஎம் வேல்யூவாலையும் டிவிசிபிள் ஆகும். That is, then it has to be divisible by 360. Greatest 6 digit number நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். நம்ம 6 digit நம்பர் தானே கேட்டிருந்தாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது? 99999 மைனஸ் இதில் வந்து நம்ம எப்படி இதை சப்ராக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதை 999 எழுதிட்டு 360ஆல் டிவைட் பண்ணுறோம். நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 279 கிடைக்குது. ஸோ இந்த நம்பர் கூட 279 மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து இது 360ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ நம்ம அதை தான் பண்ணுறோம். ஸோ 279 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது? 999720. இந்த நம்பர் தான் கிரேட்டஸ்ட் நம்பராகவும் இருக்கும் அண்ட் இந்த 3 நம்பர்ஸாலும் டிவைட் ஆகும். தட் இஸ் 24ஆல் 15 அண்டு 36ஓட டிவிசிபிளாக இருக்கும். 8th sum. What is the smallest number that when divided by 3 numbers? 3 numbers such as 35, 56 and 91 leaves remainder 7 each case. Smallest number கொடுத்துருக்காங்க. Divided by 3 numbers கொடுத்துருக்காங்க. Leaves remainder 7. 7 கழிச்சோன்னா ரிமைண்டர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமைண்டர்லேருந்து 7 விட்டுட்டு அது ரிமைண்டர் 7 கிடைக்கணும். அதை தான் சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். கொடுத்துருக்க நம்பருக்கு 35, 56 and 91க்கு 35 5 × 7, 56 2 × 28, 28 2 × 14, 14 2 × 7, 91 7 × 13 எழுதியிருக்கோம். இப்போ இது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்களா? ஸோ நம்ம வந்து இங்கே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு 5 பவர் 1 × 7 பவர் 1 மேக்ஸிமம் இருக்கிறது நம்ம எழுதுகிறோம். ஸோ 2 பவர் 13 × 3 பவர் 13 பவர் 1. ஸோ இதோடைய சப்ராக்ஷன் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? 3640. ரிமைண்டர் வந்து நமக்கு 7 சொல்லியிருக்காங்க. ஸோ 7 ஆட் பண்ணால் தான் அது டிவிசிபிள் ஆகும். ரிமைண்டர் 7 சொல்லியிருக்காங்க. 7 ஆட் பண்ணுறது தான் நம்பர். ஸோ 3647 3647 டிவைட்ஸ் நம்ம என்னென்ன நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருவோம்? 35, 56 and 91ஆலே டிவைட் ஆகும். ரெக்வயர்டு நம்பர் இஸ் 3647 which leaves remainder 7 in each case 35, 56 and 91. 9th sum. Find the least number that is divisible by the first 10 natural numbers. Least number கண்டுபிடிக்கணும். divisible by first 10 natural numbers. First 10 natural numbers என்னது? 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் எழுதியிருக்கோம். ஸோ எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கோங்க. எல்சிஎம் ஆஃப் 1 2 3 4 5 6 7 8 9 பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 நமக்கு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க தேவையில்ல. 4 கண்டுபிடிச்சா போதும். ஸோ 4 வந்து 2 × 2 5 தேவையில்ல. 6 வந்து 2 × 3 8 வந்து 2 × 4 × 2 × 2 9 வந்து 3 × 3 எழுதிக்கிறோம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் வந்து 2 பவர் 3யா? 8க்கு வந்து 2 பவர் 3 டைம்ஸ் இருக்கா? ஸோ மேக்ஸிமம் 3யா? ஸோ 3 எழுதியாச்சு. 9க்கு வந்து 3 பவர் 2 இன்ட்டு நமக்கு 5 வந்து 1 டைம் இருக்கா? ஸோ 5 எழுதிக்கணும். 7 1 டைம் இருக்குது. ஸோ 7 எழுதிக்கணும். ஸோ 5 × 7. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது? 2520. The least number divisible by the first 10 natural numbers is 2520.